அதாவது இன்டர்வல் ஆஃப் லென்த் 0 to 2π பார்த்தோம். அடுத்து இன்டர்வல் ஆஃப் லென்த் -π to π பார்க்க போகிறோம். -π to +π பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த -π to +π பார்க்குறதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான ரிசல்ட் ஒன்று இருக்குது. இது சம்மந்தமான -π to +π ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமான ரிசல்ட் ஒன்று இருக்குது. அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நாம் வரலாம். அந்த ரிசல்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டாம் அபாஸ்டால்ஸ் புக்கில் இதில் கொடுத்துருப்பார் எக்ஸசைஸில். அஸ்யூம் தட் ஃபங்க்ஷன் f belongs to L of -π to π. L of -π to π. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, if f of x equal to f of minus x. if f of x equal to f of minus x என்னங்க அர்த்தம்? இந்த கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் அர்த்தம். ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் அடுத்து அப்போ 0 to x பைல டிஃபைன் பண்ணலாம். இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்ல வருவாங்கன்னா, if f of x equal to f of minus ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப ஃபோரியர் சீரிஸ் எப்படி மாறும்னு சொல்கிறாங்கன்னா, a0/2 summation of n equal to infinity an cos nx மட்டும் வருகிறாங்க. bn டேர்ம் வரல. எதுனாலனா ஈவன் ஃபங்க்ஷனுக்கு bn ஓட வேல்யூ 0 ஆயிரும். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா bn the Fourier coefficient bn equal to 0. இது நிறையா தடவை கேட்ட டிஆர்பி கொஸ்டின். 2-3 தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து 2-3 தடவை கேட்டிருக்காங்க. அதாவது ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப பிஎனோட வேல்யூ என்ன அப்படின்னா, ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப பிஎனோட வேல்யூ 0. அப்போ பிஎன் 0 ஆயிடுச்சுன்னா சைன் டேம் ஃபுல்லாகவே என்ன ஆயிருங்க, 0 ஆயிரும். அப்போ ஃபோரியர் சீரீஸில் சைன் டேம் வராது. ஈவன் ஃபங்க்ஷன் அது முக்கியமாக இதில் எந்த இன்டர்வலில் டிஃபைன் பண்ணியிருக்கணும்னா -π to +π டிஃபைன் பண்ணியிருக்கணும். அதான் சொல்லியிருப்பான். கண்டிப்பாக 0 to 2πக்கு இந்த கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை ஆகாது. a0ஓட வேல்யூ 0 ஆகாது. பிஎனோட வேல்யூ 0 ஆகாது. ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே -π to +π டிஃபைன் பண்ணியிருக்கிறப்ப ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் பிஎனோட வேல்யூ 0, சைன் டைம் வராது. அப்போ a0ஓட வேல்யூ வேணும்னா a0 equal to 2/π 0 to π f of x dx. anோட வேல்யூ வேணும்னா 2/π 0 to π f of x dx. சாரி, f of x cos nx into dx. இதுவும் ஒரு டிஆர்பி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. if f of x equal to f of minus x, then Fourier series f of x equal to a0/2 plus summation of an cos nx, then the value of an equal to இந்த ஃபார்முலாவே நமக்கு பழைய டிஆர்பியில் கேட்டிருக்காங்க, பழைய டிஆர்பி கொஸ்டினில். அப்போ இதில் முக்கியமான பாயிண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, -π to +π டிஃபைன் பண்ணி ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா பிஎனோட வேல்யூ 0. அதே மாதிரி இது எதுக்கு இப்போ சொல்கிறோம்னா, சம்முக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்ப -π to +π இருந்துச்சுன்னா முதல் ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனாக செக் பண்ணி பார்த்தாலே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் பிஎன் 0. சரி, இப்போ ஆட் ஃபங்க்ஷனாக இருக்குது. அதுதான் செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, if f of x equal to minus f of x, f of x equal to minus of f of x அப்படின்னா என்ன அர்த்தம்? given function is odd function. odd function even function இருக்கப்ப bn 0 ஆச்சா, odd function இருக்கப்ப bn 0 ஆறனால sin term மட்டும் வராது. இப்போ odd function இருந்துச்சுன்னா a0 ஓட வேல்யூ 0 ஆயிரும், a ஓட வேல்யூ 0 ஆயிரும். இந்த ரெண்டு டேர்மே இருக்காது, sin term மட்டும் தான் வரும். அப்போ Fourier series f of x equal to summation of n equal to 1 to infinity bn sin nx. இங்கே ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா
ஏ நாட்டோட வேல்யூவும் ஏஎன்னோட வேல்யூவும் என்ன ஆயிருந்தாங்க 0 ஆயிரும். முக்கியமான பாயிண்ட். இதுவும் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். அப்போ ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்போ ஃபோரியர் சீரிஸ் இந்த ஃபார்மெட்டில் வந்துடும். இப்போ பிஎன் கண்டுபிடிக்கணும்னா பிஎன் ஈக்குவல் டு 2 பை 0 to pi f of x sin nx dx. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ரிப்பீட்டட் டைம்ஸாக வந்து நம்ம டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு -π to π டிஃபைன் பண்ணி ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் பிஎன் ஈக்குவல் டு 0, -π to π டிஃபைன் பண்ணி ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஏநாட்டும் ஏஎன்னும் 0. அப்போ அந்த ஃபோரியர் சீரிஸ் எந்த மாதிரி மாறிடுது? பிஎன் 0 வச்சுன்னா சைன் டேம் வராது, ஏநாட் ஏஎன் 0 வச்சுன்னா சைன் டேம் மட்டும்தான் வரும். ஆட் ஃபங்க்ஷன்னா சைன் டேம் மட்டும்தான் இருக்கும். ஈவன் ஃபங்க்ஷன்னா சைன் டேம் வரவே வராது. காசும் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான், கான்ஸ்டன்ட் டேம் மட்டும்தான் இருக்கும். இதை நீங்கள் நல்லா வச்சுக்கிறீங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இன்ட்ரோல் -π to πல நம்ம ஒரு சம் பார்க்கலாம். அந்த ஒரே சம்மில் 3 டிஆர்பி கொஸ்டின் உள்ளே வந்துடுது. இந்த இப்போ பார்க்க போகிற சம்மு நம்ம 3 டிஆர்பி கொஸ்டினை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா f of x equal to x square இந்த இன்டர்வல் -π to π. Find the Fourier series for the function f of x equal to x square in the interval -π to π. அப்போ -π to π வந்துட்டாலே நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு அது கொடுத்துருக்குது ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். இதுக்குன்னா ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் டேரெக்டாக பிஎன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏநாட்டு ஏஎன்னு 0. ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஏநாட்டு ஏஎன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், பிஎன் கண்டுபிடிக்க தேவையில்லை. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னால என்ன ஃபங்க்ஷனுங்க? ஈவன் ஃபங்க்ஷன். இதனால எஃப் ஆஃப் -x போட்டாலும் என்ன தான் வரும்? -x² ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன்லாம் அப்போ என்ன போட்டுடலாம்? டைரெக்டாக இன்டர்வல் -π to π. அதனால் பிஎன் ஈக்குவல் டு 0. பிஎன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏநாட். இந்த டேமுக்கு ஏநாட் கண்டுபிடிக்கிறது பழைய டிஆர்பி கொஸ்டின். ஒரு தடவை டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் த ஃபோரியர் வேல்யூ ஆஃப் த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் ஏநாட் for the function f of x equal to x square in the interval -π to π அப்படின்னு ஒரு டிஆர்பி கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. ஏநாட் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஏநாட் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தோம். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஏநாட் கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்த்தோம். 2π by 0 to π f of x dx. அப்போ 2π by 0 to π x square dx. அப்போ 2π x cube by 3 0 to 5 வரப்போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா 0 to 5 பார்த்தீங்கன்னா 5 இருக்கிறப்ப நாங்கள் வரும் 2π by cube by 3 வரும். 0 போடுறப்ப 0 ஆயிரும். அப்போ பைக்கு இதுக்கு அடித்தோம் பை ஸ்கொயர். அப்போ 2π² by 3 இதுதான் ஏநாட்டோட வேல்யூ. இதுவும் வந்து நமக்கு பழைய டிஆர்பி கொஸ்டின். ஒரு தடவை டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏநாட் இந்த ஃபார் த ஃபங்க்ஷன் f of x equal to x square 2π² by 3 ஆன்சர். அப்போ ஏநாட் கண்டுபிடிச்சிட்டோம், பிஎன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏஎன் கண்டுபிடிச்சிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயரோட ஃபோரியர் சீரிஸ் இந்த இன்டர்வல் -π to πல கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அடுத்து ஏஎன் கண்டுபிடிக்கிறோம். ஏஎன் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஃபார்முலா 2π 0 to π f of x cos nx dx. அப்போ 2π 0 to π x square cos nx dx. இப்போ திருப்பி யூடிவி ஃபார்முலாவில் இருக்குது. பெர்னாலிஸ் யூஸ் பண்ணோம்னா u ஈக்குவல் டு x ஸ்கொயர் dv ஈக்குவல் டு cos nx dx. இப்போ u dash ஈக்குவல் டு 2x u double dash equal to 2. அடுத்த டைம் 0 ஆயிரும் விட்டுடலாம். இந்த v பார்த்தீங்கன்னா v equal to cos இருக்குது. அப்போ sin nx by n. v1 பார்த்தீங்கன்னா -cos nx by n ஸ்கொயர். இங்கே u double dash இருக்குது. அப்போ v2 கண்டுபிடிங்க. v2 equal to -sin nx by n cube.
அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்ம அந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 மைனஸ் போயிட்டே இருக்கும். அப்போ 2/5 uவின்னு பார்க்குறப்ப எக்ஸ் ஸ்கொயர் sin nx by n, x ஸ்கொயர் sin nx by n. அடுத்து u டேஷ் மைனஸ் u டேஷ் வரும், இங்கே இருக்க மைனஸ் இருக்க நம்ம ப்ளஸ் ஆயிரும். 2x cos nx by n ஸ்கொயர். அடுத்து u2 v2, அப்போ மைனஸ் இருக்கு ப்ளஸ் வரும், அப்போ மைனஸ் 2 sin nx by n cube 0 to pi. பை போட்டோம்னா சைன் பையோட வேல்யூலாம் 0 ஆயிரும். சைன் இருக்கிறதுனா சைன் பை போடுறப்ப என்ன ஆகுங்க, சைன் பை ஈக்குவல் டு 0. அப்போ இந்த டேம் 0 ஆயிரும், இந்த டேம் 0 ஆயிரும், இந்த டேம் மட்டும் வரும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக பைன்னு போட்டோம்னா 2π/0. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2π காஸ் பையோட வேல்யூ காஸ் n பைன்னு இருக்கு. காஸ் n பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்போ காஸ் n பை பை n ஸ்கொயர், இதுவும் 0 ஆயிரும். அது 0 சப்ஸ்டிட் பண்ணுவோம். 0 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப இங்கே 0 ஆயிரும், எக்ஸ் டேம் இருக்கனால இங்கேயும் எக்ஸ் டேம் இருக்கு, 0 ஆயிரும். இந்த சைன் 0ஓட வேல்யூ 0, அப்போ டோட்டலாகவே 0 ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் n பையோட வேல்யூ என்னதுங்க, காஸ் என்னுக்கு போல 1ன்னு போட்டால் காஸ் பை -1, என்னுக்கு போல 2ன்னு போட்டால் +1, அப்போ +1 -1 மாறி மாறி, அப்போ -1/n. அப்போ 2/π 2π -1/n வந்துடும், -1/n/n ஸ்கொயர். இப்போ இந்த பைக்கும் பைக்கு கேன்சல் பண்ணிட்டா கூட 2 2s are 4, அப்போ 4 × -1/n/n ஸ்கொயர். இதுதான் வந்து ஏஎன்னோட வேல்யூ. அப்போ நம்ம பிஎன்னோட வேல்யூ, ஏ0ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஏஎன்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், பிஎன்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்னங்க பண்ணலாம், இதை அப்படியே நம்ம கொண்டு போய் நம்ம ஃபோரியர் சீரிஸை சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபோரியர் சீரிஸ் கிடச்சிரும். இதில் வந்து டெடக்ஷனும் நம்ம டெடக்ஷன் சம்மு ஒன்று கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ ஃபோரியர் சீரிஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட ஃபோரியர் சீரிஸ் என்னன்னு வருது, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு a0/2ன்னு போடும், a0/2, a0/2 போடுறப்ப இங்கே இருக்க 2 இருக்கு, அப்போ 2/2 × 3, அடுத்து ப்ளஸ் summation of n equal to 1 to infinity a(n)க்கு பதிலாக 4 × -1/n/n ஸ்கொயர் cos nx. bn வந்து 0 ஈவன் ஃபங்க்ஷனால, அப்போ அந்த சைன் டைமே வராது, ஈவன் ஃபங்க்ஷனுக்கு சைன் டைம் வராது, bn = 0 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு தேவையான எக்ஸ் ஸ்கொயருக்கான ஃபோரியர் சீரிஸ். எக்ஸ் ஸ்கொயருக்கான ஃபோரியர் சீரிஸ் அப்போ என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு π²/3 ப்ளஸ் 4 × summation of n equal to 1 to infinity -1/n/n ஸ்கொயர். இதுதான் வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோடைய ஃபோரியர் சீரிஸ் இந்த இன்டர்வல் -π to +π. இந்த சம்மும் முக்கியமான சம் தான், இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து வேறு எப்படி டிஆர்பியில் கேட்டிருக்காங்கன்னா, இதில் வந்து டெடக்ஷன் பண்ணிச்ச ஒரு சீரீஸோட வேல்யூ கேட்டிருப்பாங்க டெடக்ஷனில். அப்போ பார்க்குறப்ப இந்த -π to π கொடுத்துருக்காங்க. இதில் என் பாயிண்ட் என்னது, π. என் பாயிண்ட் வந்து π. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு புட் x equal to π. இந்த ஈக்குவேஷனில் போய் 1 வச்சுக்கலாம். இப்போ 1ல் போய் எக்ஸுக்கு பதிலாக பைன்னு போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு போடுறோம், பைன்னு போடுறோம். அப்போ 1 எப்படி மாறிடும், பைன்னு போட்டால் எக்ஸுக்கு பதில் பைன்னு போட்டால் π² /3
இந்த காஸ் என்எக்ஸ் இருக்குது, காஸ் என்எக்ஸ் வரும். பை ஸ்கொயர் பை 3 ப்ளஸ் 4 இன்ட்டு summation of n equal to 1 to infinity minus 1 power n cos n pi. அதாவது எக்ஸுக்கு போல பைன் போகிறோம். அப்போ காஸ் என் பை பை என் ஸ்கொயர்னு இருக்கும். காஸ் என் பையோட வெளியே இப்போ தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மைனஸ் 1 பவர் என். அப்போ என்ன வந்துடும்? பை ஸ்கொயர் பை 3 கூட இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். அப்போ பை ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்கொயர் பை 3 ஈக்குவல் டு 4 இன்ட்டு summation of n equal to 1 to infinity minus 1 power n by n square. அப்போ minus 1 plus 1 வந்துடும். இப்போ ஸ்கொயர் டேம், அதாவது ஈவன் டேம் வரப்போ 1 into 1 1 தான் வரப்போகுது. அப்போ மேலே 1 வந்துடும். இங்கே ஈக்குவல் பண்ணாலும் 3 by square by 3 வரும். அப்போ என்ன வந்துடும்? 2 by square by 3 வந்துடும். 2 by square by 3. இந்த 4 கூட இங்கிட்ட வந்துட்டோம்னா 4 கீழே வந்துடும். ஈக்குவல் டு இப்போ எண்ணுக்கு பதிலாக இந்த பக்கம் என்ன இருக்கும்? சம்மேஷன் ஆஃப் n equal to 1 to infinity 1 by n ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன வரும்? இதுக்கு அடித்தாலும் இங்கே 2 வந்துடும். அப்போ பை ஸ்கொயர் பை 6 ஈக்குவல் டு இப்போ எண்ணுக்கு பதிலாக 1 போட்டோம்னா 1 by 1 ஸ்கொயர். எண்ணுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 1 by 2 ஸ்கொயர். எனக்கு போல 3 போட்டோம்னா 1 by 3 ஸ்கொயர் அப் டு இன்ஃபினிட்டி. இப்போ இது ஒரு தடவை டிஆர்பி பழைய டிஆர்பி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது கொடுத்துட்டாங்க. அதாவது த ஃபோரியர் சீரீஸ் ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன் த இன்டர்வல் -π to π ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை 3 + 4 இந்த கொடுத்துட்டு கீழே இருக்க டெடக்ஷனோட வேல்யூ கேட்டிருந்தாங்க. 1 by 1 ஸ்கொயர் 1 by 2 ஸ்கொயர் 1 by 3 ஸ்கொயர் அப் டு இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு டேஷ்னு கேட்டிருந்தாங்க. என்ன வருது? பை ஸ்கொயர் பை 6 பை ஸ்கொயர் பை 6 வரும். பை ஸ்கொயர் பை 6 இது ஈஸியானதான். இப்போ அது எக்ஸ் ஈக்குவல் டு பைன்னு போடுறப்போ வருது. இந்த டெடக்ஷன் வழி வச்சுக்கோங்க. இப்போ இதே இது பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டி இடையில இருக்க பாயிண்ட் பைக்கும் மைனஸ் பைக்கும் ப்ளஸ் பைக்கும் இடையில நிறையா வேல்யூஸ் இருக்குது. அது நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸுக்கு போல் என்ன பண்ணலாம்? 0ன்னு போடலாம். எக்ஸுக்கு போல் 0ன்னு போட்டோம்னா அப்போ இது 0 ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை 3 ப்ளஸ் 4 இன்ட்டு summation of n equal to 1 to infinity minus 1 power n by n square cos 0 வந்துடும். எக்ஸுக்கு போல 0ன்னு போகிறப்போ cos 0 வேல்யூ 1, அதனால் விட்டுடலாம். இந்த பை ஸ்கொயர் பை 3 இங்கிட்டு கொண்டு வந்தாலும் மைனஸ் பை ஸ்கொயர் பை 3 ஈக்குவல் டு 4 summation of n equal to 1 to infinity minus 1 power n by n square. இந்த 4 இங்கிட்டு கொண்டு வந்துட்டாலும் மைனஸ் பை ஸ்கொயர் பை 12 ஈக்குவல் டு இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 4 இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம். எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1ன்னு போடுறப்ப மைனஸ் 1 by n ஸ்கொயர்னு வரும். அடுத்து ப்ளஸ் minus 1 by 1 square plus 1 by 2 square minus 1 by 3 square. அதாவது ஆட் பவர் போடுறப்ப minus 1 by n இருக்கு. ஆட் பவர் போடுறப்ப மைனஸ் வரும். ஈவன் பவர் போடுறப்ப ப்ளஸ் வந்துருக்கும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும். இப்போ மைனஸ் இருக்குது. மைனஸால் பெருக்கிட்டோம்னா பை ஸ்கொயர் பை 12 ஈக்குவல் டு 1 by 1 ஸ்கொயர் மைனஸ் 1 by 2 ஸ்கொயர் plus 1 by 3 square minus up to infinity. இப்போ இந்த சீரீஸோட வேல்யூ பாருங்க, பை ஸ்கொயர் பை 12 எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறப்ப பை ஸ்கொயர் பை 6. ஆல்டர்னேட் சீரீஸ் ஆல்டர்னேட் சிம்பிள் வரப்ப பை ஸ்கொயர் பை 12. இப்போ இது ரெண்டையும் சம் பண்ணுங்க. இது 2ன்னு வச்சுக்கோங்க, இதை 3ன்னு வச்சுக்கிட்டு 2 + 3 பாருங்க. 2 3 சம் பண்ணுவோம். சம் பண்ணுறப்ப 1 by 1 ஸ்கொயர் 1 by 1 ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஆஃப் 1 by 1 ஸ்கொயர் வருது. இங்கே ப்ளஸ் 1 by 2 இங்கே மைனஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே 1 by 3 ஸ்கொயர் அங்கே 2 டைம்ஸ் வருது ப்ளஸ் 1 by 3 ஸ்கொயர். அடுத்தது அப்படி பார்க்குறப்ப ஆட் பவர்ஸ் மட்டும் வரும்.
ஈக்குவல் டு இங்கேயும் சம் பண்ணுறோம். பை ஸ்கொயர் பை 12 இங்கே பை ஸ்கொயர் பை 6. அப்போ பை ஸ்கொயர் பை 6 ப்ளஸ் பை ஸ்கொயர் பை 12 சம் பண்ணோம்னா என்ன வரும்? இதை நம்ம எல்சிஎம் எடுத்தால் கூட 1/1 ஸ்கொயர் 1/3 ஸ்கொயர் அப் டு இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12 வரும். அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அப்போ 2 பை ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்கொயர் 3 பை ஸ்கொயர் பை 12. இந்த 2 இருக்குது இங்கிட்ட இறக்குனாலும் இன்ட்டு 2ன்னு வந்துடும். இப்போ இந்த 3க்கும் 12க்கு எடுத்தோம்னா 4. அப்போ என்னங்க வருது? 5 ஸ்கொயர் பை 8. 5 ஸ்கொயர் பை 8 பாருங்கள். அந்த எக்ஸ் ஸ்கொயர் எஃப்எக்ஸ் ஸ்கொயர்லேயே தான் பார்த்தோம். அந்த ஒரு சம் தான் பார்த்தோம் -π to π. அதில் ஏ0 கண்டுபிடிக்கிறது ஒரு தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இந்த பை ஸ்கொயர் பை 6ம் ஒரு தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். அது இல்லாமல் நம்ம x = 0 போடுறப்ப பை ஸ்கொயர் பை 12 வருது. இது ரெண்டையும் சம் பண்ணால் அந்த ஸ்கொயர்லேயே ஆட் டைம்ஸ் மட்டும் வரும். அதில் பார்த்தீங்கன்னா பை ஸ்கொயர் பை 8 வருது. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். இதில் தான் என்ன சொல்கிறோம்னா, இதை அப்படி ஒர்க் அவுட் பண்ணியும் போடலாம். இல்லாட்டி சிம்பிளாக மெமரி வச்சுக்கலாம்.